எம்ஜிஆர் பேசிட்டு அப்படி பேசுவதற்காக ஏறி துள்ளி குதிச்சு ஏறி மேடைக்கு போவார். ஒரு நாள் ராம்நாட்டில் பார்க்குறேன், ஏறி குதிச்சு மேடைக்கு போய் பேசுகிறார். பேசிட்டு அதே மாரி துள்ளி குதிச்சு கீழே வர்றாரு. இதை பார்த்துட்டு இருந்துட்டு 30 மைல் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வரான். கிராமத்தில் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னையா எப்படி இருந்துச்சா, வாத்தியார் வந்தார், சூப்பராக இருந்துச்சு. யோ என்னையா பேசினாரு, சும்மா தங்க மாதிரி இருக்காரு. இல்லையா என்னையா பேசினார், சும்மா பல 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 பலன்னு சிலுக்கு சிப்பா போட்டிருந்தார். யோ என்னையா பேசினார், அப்படி துள்ளி எந்திரிச்சு வந்தார் பாருங்க. யோ என்னையா பேசினார், அதை தவிர எல்லாம் சொன்னான். அப்போ ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆரை தலைவராக. ஓகே, அப்போ எம்ஜிஆரை பார்ப்பதே அவனுக்கு ஒரு மெசேஜ், செய்தி. ஓ ஆமாம், எதிர்த்து திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தி. அதே போல இப்பொழுது விஜய்க்கு நீங்கள் பேச விடாமல் தடுத்தீர்கள் என்பதும், பாக்ஸ் கூட கட்டி அந்த இடத்தில் வந்து செய்தியை கொண்டு போக விடாமல் என்ன முறியடித்தீர்கள் என்றும், அதனால்தான் தொழில்நுட்ப கோளாறு வந்தது என்பதாகவும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டதனால்தான் மக்கள் கூட்டம் அதிகம் வந்துச்சுன்னு திருச்சியிலேருந்தே சொல்கிறாங்க.